ஷாலோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலே நம்முடைய நாட்களினுடைய காரியங்கள், ஒருவேளை நம்ம செய்ய வேண்டிய டாஸ்க் நிறைய இருக்கலாம். நிறைய காரியங்களை நாம் முயற்சி செய்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நிறைய வேலைகளுக்கு, போட்டித் தேர்வுகளுக்கு, ஒருவேளை தேர்வுகளுக்கு நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கலாம். சிலவற்றை எழுதிவிட்டு அதற்காக காத்து கொண்டிருக்கலாம், அதனுடைய ரிசல்ட் வருவதற்காக. எனவே இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் இப்படி ஒரு வேலை காத்து கொண்டிருக்கிறதாகவோ, இல்லை இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது, இவ்வளவு தேவைகள் இருக்குது, இவ்வளவு கடன் பாரங்கள் இருக்கிறது, இவ்வளவு பலவீனங்கள் இருக்கு, நான் இதை என்ன செய்ய முடியும், இதை எப்படி நான் மேற்கொள்ள முடியும்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தேவநாயக கர்த்தர் நினைப்பட்டுக்கிற என்ன அப்படின்னா, அது அவருடைய பார்வைக்கு அற்ப காரியமா இருக்கிறது. ஒருவேளை நமக்கு பெரிய மோபியர்கள் நமக்கு எதிராக இருக்கலாம், நமக்கு முன்பதாக பெரிய கோலியாத்துகள் இருக்கலாம், பெரிய ஆமான்கள் இருக்கலாம். ஆனால் அவர்களை வீழ்த்தி நம்மை உயர வைப்பது, நம்மை வெல்ல வைப்பது கர்த்தருக்கு அற்பமான காரியம். கர்த்தரின் கண்களுக்கு முன்பதாக அது ஒரு காரியமே இல்லை, ஒரு பொருட்டே இல்லை. ஏன்னா அவர் அவ்வளவு வல்லமையுடையவர், அவர் பராக்கிரமசாலி. இன்றைக்கு அவர் சொல்லுகிறார் என்னன்னா, நீங்க பயந்து கொண்டிருக்கிற அந்த காரியம் இங்க நடக்குமா நடக்காதான்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற அந்த காரியம், ஒருவேளை இப்படி நான் ஒரு பிரச்சனையில மாட்டி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு அற்ப காரியம். எனவே நான் அவைகளை உங்களுக்கு மேன்மையாக உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நான் அதை செய்து முடிப்பேன் என்று நினைப்பட்டுகிறார். எனவே அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்கள் இந்த நாளை மகிழ்ச்சியோடு துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you all.